குட் மார்னிங். என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு ஆவணி மாசம் ஆகஸ்ட் மாசமும் ஒரு கிழமையை வந்து உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து விஷ ஒழிப்பு வாரமா வந்து பிரகடனப்படுத்துறேன். அதுல இந்த வருடத்துக்கான ஒரு ஒரு கருப்பொருளா என்ன அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, அந்த விஷ பொருள்ல வைட்னிங் கிரீம்ஸ், அதாவது வெள்ளையாகிறதுக்கு பயன்படுத்துற கிரீம் வகைகள், அதுதான் இந்த வாரத்துக்கான இந்த வருடத்துக்கான ஒரு கருப்பொருளாக அவங்க பிரகடனப்படுத்துறாங்க. பாருங்க, விஷம் என்ற கேட்டகரியில வந்து அதை வந்து சேர்த்திருக்காங்க. ஏன் இது முக்கியத்துவம் பெறுதுன்னா, இங்க இப்ப இருக்கிற அந்த இளம் தலைமுறையினர் வந்து என்ன செய்யறாங்க, கூடுதலா வந்து அந்த நிறத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம். அந்த அழகை வந்து நிறத்துல மட்டும் தேடுறாங்க, உடல் நிறத்துல மட்டும் இதை வந்து தேடுறாங்கன்றது கவலையான விஷயம். இப்ப நாம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த கிரீம்களை வந்து விஷம் என்ற அடிப்படையில வந்து அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபேனஸ் கிரீம், அழகு சாதன பொருட்கள், அதோட அழகுக்காக பயன்படுத்தப்படுற கிரீம் வகைகள், தமிழ்ல களிம்புகள்னு சொல்றேன் கிரீம்கள், அதை ஏன் பயன்படுத்துறதுல என்ன பெரிய ஆபத்து இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேகமா வந்து நம்மளோட உடம்புல வந்து நம்மளோட உடல் நிறத்துக்கும் நம்மளோட தலைமுடியின நிறத்துக்கும் காரணமாக ஒரு நிறப்பொருள், ஒரு புரதம்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி சொன்னா, அதோட பேர் மெலனின்னு சொல்லுவாங்க. சரிதானே? அந்த மெலனின் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்மளோட உடல் நிறத்துல சருமத்துல வந்து காணப்படுற ஒரு விஷயம். அது 2 வகையான மெலனின் இருக்கு. ஒன்று இயோ மெலனின், அடுத்தது ஃபியோ மெலனின்னு சொல்றேன். இயோ மெலனின் வந்து கூடுதலான ஆக்கள்ல அதிகமாக காணப்படுற மெலனின். இது வந்து கூடுதலா அந்த கருப்பு சாயம், கருப்பா இருப்பாங்க, கொஞ்சம் நிறம் கூடுதலாக இருக்கிறவங்க, பிரவுனா கருப்பா இருப்பாங்க, அப்படியான ஆக்கள்ல இருக்கிறது இந்த இயோ மெலனின் சொல்றது. ஃபியோ மெலனின் சொன்னா கொஞ்சம் கலர் குறையவா, அதாவது மஞ்சள் நிறமா அந்த மாதிரி இருக்கிறாக்கள்ல இருக்கிறது ஃபியோ மெலனின். ஆகவே எல்லாருலயுமே வந்து இந்த மெலனின்ன்றது காணப்படுது. இந்த கருப்பா இருக்கிறவங்க என்ன இருக்கு, கொஞ்சம் அதிகமா காணப்படுது. இந்த கொஞ்சம் நிறம் குறைவா ஒரு மஞ்சள் மாதிரி நிறத்துல காணப்படுறவங்கல இந்த மெலனின் வந்து குறைவா காணப்படுது. நாம மேலதிகமா இந்த மெலனின் என்னத்துக்காக முக்கியமா காணப்படுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த புற ஊதா கதிர்கள், யூவி கதிர்கள்ல இருந்தும், அதோட வேற தாக்கங்கள், கதிர்வீச்சுகள்ல இருந்தும், பிற ரசாயன பொருட்கள்ல இருந்தும் நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட தோலுக்கடியில மெலனோசைட்ஸ் என்ற ஒரு செல்கள்ல இருந்து தானாகவே ஒரு அமினோ அமிலம், ட்ரையோசைன் சொல்ற அந்த அமினோ அமிலத்துல இருந்து உற்பத்தி ஆகிற விஷயம் தான் இந்த மெலனின் சொல்றது. அது பாதுகாப்பா நம்மளோட கவசம் மாதிரி, நம்மளோட உடலுக்கு வந்து எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு கவசம் மாதிரி அது தொழிற்படுற விஷயம். நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஃபேனஸ் கிரீம், அதாவது கிரீம்களை போடுறதால இந்த மெலனினை வந்து அழிக்கும் என்று சொல்றதுதான் உண்மையான காரணம். அநேகமாக காணப்படுற இந்த கிரீம் வகைகள்ல, ஃபேனஸ் கிரீம் வகைகள்ல காணப்படுறது பிரதானமாக 3 முக்கியமான பொருட்கள் தான் கலந்தவங்க செய்யறாங்க. முதலாவது ஹைட்ரோக்யூனோன் என்று சொல்ற ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கு. அது வந்து ஹைட்ரோக்யூனோன் குளோரைட் சொல்லி கிரீம்கள்ல நீங்க பின்னுக்கு இன்கிரீடியன்ஸ் எழுதியிருக்கும் தானே, என்னென்ன பொருட்கள் சேர்ந்திருக்கும். அதுல இப்படி ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, ஹைட்ரோக்யூனோனோ இல்லாட்டி ஹைட்ரோக்யூனோன் குளோரைட் அந்த மாதிரியான விஷயங்களை பாத்தீங்கன்னாலும் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த கிரீம்ல அந்த கெமிக்கல் வந்து சேர்த்திருக்காங்க என்றதான் முக்கியமான காரணம். இந்த கெமிக்கல் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வெள்ளை நிறத்தை தரும். நம்மளோட மெலனின் அழிச்சா என்ன செய்யும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யுது, வெளிர்னு ஒரு நிறத்தை தருது. அது வந்து ஒரு என்ன செய்யுது, வெளிர் நிறத்தை தந்தோடனே நாம என்ன செய்யறோம், சரி நம்மள வெள்ளையாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அது என்ன பிரதானமா செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, நம்மளோட உடம்புல மெலனின் அழிக்கிறதன் மூலமா தோல் புற்றுநோய் வாரத்துக்கு காரணமா இருக்கு. ஸ்கின் கேன்சர் என்ன, தோல் புற்றுநோய் வாரத்துக்கு காரணமா இருக்கு. ஏன்னா மெலனின் அழிஞ்சோன்னு என்ன செய்யுது, யூவி கதிர்கள தாக்கம் நம்மளோட உடம்புல பட போகுது. அதை தாண்டி தோல் மெல்லிசா, இந்த தோல் ஒரு கவசமா பாதுகாப்பா இருக்கிற ஒரு புரதமா தானே மெலனின் இருக்கு. அதை வந்து அழிச்சோன்னு என்ன நடக்குது, அது வந்து அழிய நம்மளோட தோல் வந்து சரியான மெல்லிசாகும். சில பேர் சொல்லுவாங்க, உங்களோட தோல் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு, நீங்க கிரீம் போட்டதால நல்ல கண்ணாடி மாதிரி பிரைட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பிள்ளையான விஷயம். தோல் வந்து கடும் மெல்லிசாகும். அதை தாண்டி போக பார்த்தோம்னு சொன்னா முகத்துல வந்து புண்கள், காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும் என்று சொன்னா, நமக்கு தாக்கம் கூட தானே, கதிர்வீச்சுகள தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் உடலுக்குள்ள சென்றுச்சுண்டா அகஞ்சுரக்கும் சுரப்பி, அதாவது எண்டோகிரைன்ஸ், அதாவது நமக்கு சுரப்புகள், ஹோமோன்ஸ், அதுகள தாக்கத்தை வந்து மிக பாரிய அளவுல பாதிக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்று காணப்படுற ஒரு முக்கியமான இன்னொரு விதமான ரசாயன பொருள் இன்னொரு கிரீம்ல காணப்படுறது என்ன, மெக்யூரி சொன்ன என்னன்னு சொல்றேன், ரசம். நமக்கு இந்த காய்ச்சல் பாக்குறதுக்கு பயன்படுத்துற தெர்மோமீட்டருக்குள்ள இருக்குதானே ரசம், அது இந்த கிரீம்கள்ல இருக்கு. அது என்ன ஒரு வகையான உலோகம் என்ன, அது நீங்க இப்ப கீழே சிந்தினா யோசிச்சு பாருங்க, அது நிக்கும் ஒரு இடத்துல, அடர்த்தி கூடின ஒரு உலோகம் தான் அது என்ன, அது இப்படி சிந்தி இருக்கும். அதை வந்து நம்ம பூசுறோம், கிரீம் எல்லாத்தையும் கலக்காங்க. அது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்மளோட உடலுக்குள்ள உச்சென்று சரியா நம்மளோட நரம்பு தொகுதியை பாதிக்குது, சிறுநீரக தொகுதியை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது. சரியா, இப்போ ஒரு உலோகம் இப்ப ரசத்தை நீங்க சும்மா கையில சும்மா பூசுவீங்களா, ஆனா கிரீம்ல தான் கேட்காங்க. அது வடிவா வந்து மெலனின் இது செஞ்சு உங்களுக்கு நிறத்தை வந்து கூட்டி தான் தரும், வெள்ளையாக்கி தான் தரும். ஆனா வந்து அதுக்குள்ள இருக்கிற பாரிய பிரச்சனையை நீங்க வச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனையை நம்ம சந்திக்க போற மனுஷன். நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. இது பிரெக்னென்ட் ஆனாக்கள் வந்து அந்த கிரீம் அப்படி எடுக்கக்குள்ள அது அந்த பிள்ளைக்கு வந்து மூல வளர்ச்சியை குறைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இன்னொன்று காணப்படுறது ஸ்டெராய்ட்ஸ்.
இந்த ரசம்னு சொன்னதானே அது கிரீம்கள்ல எப்படி அந்த இன்கிரீடியன்ஸ்ல எழுதிக்குமெண்டா மெக்யூரிக் எழுதி இருந்துச்சுண்டா இல்லாட்டி மெக்யூரோஸ் குளோரைட் எழுதி இருந்துச்சுண்டா அதுல அந்த ரசம் வந்து காணப்படுது அந்த கிரீம்கள்ல அர்த்தம். இந்த கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளா பாவிச்சு தெரியும் முதலியா கோரி கிரீம்னு சொல்லி எல்லாரும் பாவிச்சாங்க. அதுல கூடுதல் அடிக்கிற அந்த ரசம் தான். ரசத்தை போட்டு போட்டு வெள்ளையாயிருவாங்க. ஆனா அவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. என்ன கேன்சர்ல தொடங்கி நரம்பு மண்டலத்துல இருந்து சிறுநீரகத்துல இருந்து எல்லாத்தையும் பாதிக்குது. இதை தாண்டி இன்னொரு பதார்த்தம் என்ன இருக்குன்னா ஸ்டெராய்ட்ஸ் சொல்றேன். ஸ்டெராய்ட்ஸ் கோர்டிகோ ஸ்டெராய்ட்ஸ் சொல்லி அந்த கிரீம்கள்ல சில எழுதப்பட்டிருக்கும். அப்படியான அந்த கிரீம்களை பாவிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா அதுவும் வந்து மெலனின்ற அந்த இதை வந்து அழிக்கிறதோட மட்டும் இல்லாம தோல் அதுவும் மெல்லிசாக்கும். இதை தாண்டி வந்து முகப்புண்கள் ஏற்படுத்துறதுக்கும் காரணம் அமைகிறதோட சில பேருக்கு வந்து கூடுதலான முடி வளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்தும். தேவையில்லாத முடி வளர்ச்சியை சில பேர் இப்படி பூசினாங்கன்னு சொன்னா முகத்துல கை காலில் எல்லாமே சொல்லி வந்து கூடுதலான முடி வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கு தேவையற்ற முடி வளர்றதுக்கு வந்து இது காரணம் அமையும்னு சொல்றாங்க. இப்ப நாம இந்த கிரீம் தான் போட்டு இப்ப வெள்ளையாகணும் பொலிவோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்மளோட உடம்புக்கு தேவையான விட்டமின் இ நிறைந்த உணவுகள் நாகம் என்று சொன்னா அது ஒரு வகையான ஒரு சத்து தான். அது ஒரு நாகம் என்று சொல்ற அந்த அது நிறைந்த உணவுகள் அது என்னத்துல கூடுதலா இருக்கும். அந்த உணவுகளை நம்ம உட்கொள்றதன் மூலமா நம்மளோட உடல் பொலிவையும் நிறத்தையும் மெருகூட்டலாம். இப்ப நிறத்தை மெருகூட்டணும் மட்டும் அவசியம் இல்லை. உடல் பொலிவு ஆரோக்கியமான சருமம் அதுவெல்லாம் நம்ம பெறலாம். அது என்னென்னத்துல காணப்படுதுன்னா கூடுதலான அளவு காய்கறியில புடலங்காய் பீர்க்கங்காயில எல்லாம் இந்த நாகம் வந்து கூடுதலா காணப்படுது. அதெல்லாம் நோம்பல நம்ம வாங்கக்கூடிய மரக்கறிகள் தானே அப்படி வாங்கலாம். இதை தாண்டி கிவி பழம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழத்திலையும் கூடுதலாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி எல்லா வகையான தானியங்கள் நம்ம கூடுதலா சொல்றாங்க. பிரவுன் ரைஸ் என்ன சிவப்பரிசி அதுல வந்து கூடுதலா இந்த நாகமும் விட்டமினியும் கூடுதலா காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி நிறைய எல்லா வகையான மரக்கறிகளை நம்ம சாப்பிடலாம். இலவகைகள் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அந்த அளவு விலையா இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. இலக்கறிகள் மரக்கறி தான் நமக்கு விளைந்தாலும் இந்த முருங்கை இல்லை அதெல்லாம் சமைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுல எல்லாம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு நிறைந்த அது சாப்பிடலாம். அதை தாண்டி பூசணி பருப்புன்னு சொல்லுவாங்க. பூசணி விதைகள் சரியா சூரியகாந்தி விதைகள் இதுல எல்லாம் விட்டமின் எல்லாம் கடும் கூடியா இருக்கு. இதை தாண்டி நம்ம தண்ணி குடிக்கிற அளவு இப்ப நாம வந்து நிறைய தண்ணி குடிக்கக்குள்ள வந்து நம்ம சருமம் வந்து நல்ல பொலிவோடு இருக்கும். என்ன சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நீக்கப்படும். சரியா உடல் வந்து அந்த நீரிழப்பு டீஹைட்ரேஷன் ஆகுறது நீரிழக்கப்படுறதுல இருந்து தவிர்த்து அந்த உடல் சருமம் வந்து வறட்சி அடையாம வந்து தண்ணி குடிக்கிறது வந்து பாதுகாக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த உடல் அழகுன்றது வந்து நிறத்துல மட்டும் தானா சம்பந்தப்பட்டிருக்குன்னு கேட்டா இல்லை. நிறத்துல மட்டும் தானா உடல் அழகு சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப வெள்ளையாவினா தானே அழகு இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு. என்ன சில பேர் வந்து நடக்கிறது ஒரு அழகா இருக்கு. சில பேர் பேசுறது ஒரு அழகா இருக்கு. ஏன்னா இப்ப நாம ஒரு பிள்ளை செஞ்சிட்டோம்னா அந்த பிள்ளை நாங்க தான் செஞ்சிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது ஒரு வகையான ஒரு அழகு. ஒரு ஆளுக்கு உதவி செய்யற ஒரு பண்பு ஒரு அழகு. ஏன்னா அப்ப அந்த இளம் தலைமுறை இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட சகோதரிகள் உங்களோட பிள்ளைகள் இப்படி இளம் தலைமுறையினர் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த கருத்தை சொல்லணும். என்ன பிள்ளையான ஒரு கருத்து வருது என்னன்னு சொல்லி இந்த உடல் அழகுன்றதும் இந்த அழகண்டாலே வந்து நிறம் தான் என்ற ஒரு பிள்ளையான கருத்து வார்த்தாலும் இப்படி அந்த கிரீம்கள் இப்படியான அந்த பிள்ளையான விஷயங்களுக்குள்ள பிள்ளைகள் போக பாக்குதுகள். அந்த கிரீம் போடுறது அப்படி மேக்கப் பண்றதெல்லாம் அப்படியான ஒரு கருத்துலதான் போக பாக்குது. அதெல்லாம் உண்மையான அழகு இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளும் அழகுதான். என்ன சொல்றீங்க ஒரு பிள்ளை வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமையோ இல்லாட்டி பாடுற திறமையோ இல்லாட்டி டான்ஸ் ஆடுற திறமையோ ஏதோ ஒரு திறமை இருந்தா அதுவும் ஒரு அழகுதான். நம்ம இடங்கள் அப்படி இல்லை. இப்ப உதாரணமா நமக்கு பிள்ளை பிறந்தாலே என்ன எதிர்பார்க்கும் வெள்ளை பிள்ளை தான் பிறக்கணும். அப்படித்தானே எதிர்பார்க்கும். கருப்பான பிள்ளை பிறக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம். அதுக்காகவே சில பேர் எஃபர்ட் போடுறாங்களும் இருக்காங்க. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் குங்கும பூ குடிக்கணும் அப்படி எல்லாம் இருக்காங்க. இப்ப நாமளே அதை திணிக்கும். பிள்ளை கருவுல இருக்கக்குள்ளே அந்த பிள்ளைக்கு திணிக்கிற விஷயம் என்ன நிறத்தை திணிக்கும். அப்ப திணிக்கக்குள்ள அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்குள்ள அதே ஒரு பெரிய தாக்கம். கருப்பா இருந்தா நமக்கு நம்ம ஒரு ஏதோ ஒரு பிள்ளை செஞ்ச மாதிரி அந்த பிள்ளையை உணர வைக்கும். அது ஆடுற பிள்ளை நம்மட பிள்ளை தான் நம்ம சமூகத்துல பிள்ளை தான். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்ப வெள்ளையாகிறதுக்கு ட்ரை பண்ணி இந்த நச்சு பொருட்களை வந்து என்ன செய்யுது பூசி அந்த பிள்ளை கேன்சர் எடுக்குது நரம்பு பாதிப்பு. இளம் பிள்ளைகள் வந்து அடிக்கடி மயங்கி விழுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் சில இந்த கிரீம்களும் காரணமா இருக்கலாம். அந்த கிரீம் அந்த ரசம்னு சொல்றேன் அது வந்து சில கிரீம்கள் காணப்படுது. அப்படி காணப்படக்குள்ள என்ன செய்யுது நரம்பு மண்டலத்தை பாதிக்க போகுது. அப்ப அந்த மயங்கி விழுறதுக்கு நம்ம என்ன காரணம் மட்டும் தெரியாம இருப்போம். அது ஒரு காரணமா அமையலாம். தோல் வறட்சி ஏற்படுறதுல இருந்து ஸ்கின் கேன்சர்ல தோல் புற்றுநோயில இருந்து அந்த பிள்ளைக்கு நரம்பு மண்டல பாதிப்பு பிறகு சிறுநீரக பாதிப்பு என்ன கிட்னி பாதிப்படைகிறது. பிரெக்னன்ட் ஆகல் பூசினா அந்த பிள்ளையோட மூல வளர்ச்சியே பாதிக்கப்படுகிறது. இப்படி நிறைய பிரச்சனை வந்து இந்த கிரீம்களால ஏற்படுது. கிரீம் மட்டும் இல்ல மேக்கப் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் இப்ப அதுல நிறைய பேர் பாவிப்பாங்க ஃபவுண்டேஷன் என்ன அப்படி நிறைய இருக்கு. அதுல எல்லாத்துலயும் என்ன இருக்க போகுது இந்த 3 திரவங்களை தான் கட்டாயமா இந்த 3 ரசாயன பொருட்களை தான் கட்டாயமா இருக்க போகுது. ஆகவே முதலாவதா அந்த பிள்ளைக்கு நாம வந்து என்ன சொல்ற ஒரு பிள்ளை வந்து ஒரு இந்த கலர் இந்த முக்கியம் இல்ல நிறம் தான் அழகுன்ற அந்த நம்மள இருந்து மாறணும். இப்ப நம்ம ஒரு அம்மாவா இருக்க நம்ம இப்ப நீங்க எல்லாம் வந்து பிரெக்னென்ட் ஆன ஆக்களா இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன யோசிக்கணும் நம்மளோட பிள்ளை வந்து சரும ஆரோக்கியத்தோட இருக்கணும் யோசிங்க.
நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், தோல் ஆரோக்கியமா இருக்கணும்னு யோசிங்க. ஆனா அதே நேரத்துல நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நிறம்ன்றது அழகு இல்ல, உளம் சார்ந்த அழகு இருக்கு, திறமை சார்ந்த அழகு இருக்கு, இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யற அந்த குணமும் வந்து என்ன சொல்ற ஒரு அழகுதான். அப்படியான ஒரு குவாலிபிகேஷனை நீங்க கொண்டு வாங்க இந்த சமூகத்துல. நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா, உங்களுக்கு இதை சொன்னது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் இருந்தா சொன்னா கொஞ்சம் கேட்கலாம் நீங்க. அப்படி என்ன சந்தேகங்கள் இருக்கா இல்லையா? இப்ப சேரு மந்திர் சம்பந்தமா கதைப்பாரு. முக்கியமான விடயங்களை சொல்லிட்டாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சோப்பா முகத்து அடிக்கடி என்ன செய்யற நாட்கள் வந்து முகத்தை வெள்ளையா இருந்தது சோப்பை போடுறது. சின்ன பிள்ளைகள்லாம் வந்து படிக்கிறது படிக்கிறது எல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி என்ன செய்யறோம், சோப்பை போட்டு ஒரே தேய்க்கி சோப்பை கூட நேரம் வச்சிருக்கிறேன் வெள்ளையாக. சோப்பால வெள்ளையாக அளவு இது ஒரு பிள்ளையாடிகள் வந்து முக்கியமா என்ன செஞ்சேன்னா இப்ப சோப்பா வர கூட நம்ம வீட்டுகள்ல கையிலையும் சோப், முகத்துக்கு சோப், உடம்புக்கு சோப்பா ஆகுதுன்னு கூட. அதனால என்ன நடக்குதுன்னு செஞ்சேன்னா நீ சொன்ன மாதிரி நம்ம தோல்ல வந்து இந்த ஷைனிங் அடிக்கு பல பாக்குறதுக்கு நெய் சுரப்பி நோக்கி நம்ம தோல்ல நெய், இந்த நெய் ஒன்று சுரந்து நம்ம தோலை வந்து பொலிசா வச்சு கொள்ளும். அடுத்த நீர் இழப்பதான் இருக்கு. நம்ம எண்ணெயை பூசி வச்சா தண்ணி ஆவியாக சில இலைகள் எல்லாம் வந்து ஒயி மாதிரி அந்த நீர் இழப்பை கட்டுப்படுத்துறதான. அப்ப நம்ம உடம்பு வந்து பல வந்து இருக்கிறேன்னு சொன்னா இல்ல செழிப்பா இருக்கிறேன்னு சொன்னா அந்த தோல் என்ன இருக்கணும், நீர் தன்மை இருக்கணும். அதிகம் நீர் குடிக்க சொன்னாங்க. நீர் குடிச்சா அந்த நீர் அந்த தோல் வந்து சுருங்கி வறண்டு போவாரு. அப்ப நீர் கூட இருக்கும். அப்ப அந்த நீரை வந்து தக்க வச்சு கொள்றது சொல்லிச்சுன்னா நம்ம காத்து இப்ப வந்து பேன் பாவனை கூடுதாரு பழைய காலம் மாதிரி உடம்புல பேன் காத்து படாது, நம்ம நித்திர வராது. இப்ப பேனுக்கு என்ன செய்ய காத்துக்கு தோல் காயும் ட்ரை ஆகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் கூட வெயில் அதுக்கும் ட்ரை ஆகும். அப்ப ட்ரை ஆகும்ன்றதாலதான் நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, தோல்ல நெய் சிறப்பின் ஒன்றை படுத்திருக்காங்க. அந்த நெய் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெய் வந்துட்டே இருக்கும் தோல்ல, டைமுக்கு டைம் வந்துட்டே இருக்கும். இந்த வேர்வை ஆவி ஆகிற மாதிரி நெய் சிறப்பியன் அந்த நம்ம முடிகிற அடியில் இருக்கிற நெய் சிறப்பு அதை என்ன செய்யணும், தொடர்ந்து தோலை ஷைனிங்கா வச்சுட்டு ஒயிலியா எண்ணெய் தண்ணியை போடுறது. இப்ப யாராவது உடம்புற தோல்ல எண்ணெய் இருக்கா, எண்ணெய் தண்ணியே கிடையாது. எனக்கு ஞாபகம் அண்ணன் ஸ்கூலுக்கு போற காலத்துல எண்ணெய் மாற்றி முகத்துல எண்ணெய் வடி தோல்லாம் ஒயிலி. இப்ப எண்ணெயே கிடையாது. எல்லாரும் தோலும் வறண்டு வைக்கு, கை வறண்டுக்கு கையில நோய், தோல் நோய் கூட, பாதம் வறண்டு பித்த வெடிப்பு, தோல்ல எண்ணெயே கிடையாது, முகத்துல எண்ணெய் இல்லை. அதாவது இந்த சோப்பு ஆவணைய முகத்துக்கு குறைக்கணும். இந்த சோப்பு என்னதுக்கு பாக்கிறதுல உண்மையா அந்த எண்ணெயை கலக்கிறது. அப்ப அதிகமாக எண்ணெய் தன்மை கையில ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஒயிலியான சாப்பாடு இறைச்சிக்கறி சாப்பிடணும், கடும் எண்ணெய் சாப்பாடு சாப்பிடணும், கையில எண்ணெய் இருக்கு. அதுக்குதான் சோப்பு தேவை. நோமலான நம்ம தோலுக்கு சோப்போடு தேவை. நோமலா குளிச்சாலே கிளீன் ஆயிடும். இந்த வேர்வைங்கிறது வந்து சும்மா நோமலா வாஷ் பண்ணாச்சு நம்ம சவர்ல தண்ணி பட்டாலே கழுவு பண்ணும். தேவையான அக்கிள் ஏரியா அந்த கூட வந்து ஒயிலியான அந்த சுரப்பு இடங்களுக்கு மட்டும்தான் உள்ள சோப்பு தேவை. அவை நாங்கள் அதிகமாக சோப்பு போடக்கூடாது. அதிகமாக சோப்பு போடக்கூடாது. சொன்ன மாதிரி இந்த பாதுகாப்பு படலாம் கலந்து போயிடும், இந்த வெண்ணெய் படம் கலந்து போயிடும். அதனால உங்களோட தோல் வந்து சுருக்கம் பாருது, காஞ்சி போறது, இந்த பிரச்சனை கூடும். அப்ப அது வந்து நம்ம தோல்ல அந்த பொருட்கள் மாதிரி வந்து தோல் நோய்கள் வார்த்தை வாய்ப்பு கூட. அது சோப்பு பாவிட்டு போறீங்க, அது கட்டாயம் பாவீங்கன்னா மெல்லிய சோப்புகள் தண்ணி, காரம் குறைஞ்ச சோப்புகள். பொதுவாக நம்ம பேபி சோப்புல இருப்பாங்க. அதே மாதிரி டவ் சோப் வந்து அதுல வந்து அதுல ஸ்கின்னுக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் கூட, முகத்துக்கு வந்து வந்து டவ் சோப் தான் ஆகணும். அது வந்து அதுல ஆயில் தன்மை கூட இருக்கு. உங்களோட தோலை வந்து கடுமையா வரல வைக்காது. சோப் ஆவணி மேக்சிமம் குறைங்க. சோப் ஆவணி எந்த அடிக்கடி சோப் போடாது. சோப்பு சும்மா முகத்தை கழினாலும் கிளீன் ஆகிடும். அதாவது நம்ம தோலை பாதுகாக்கிறதுல இது முக்கியம். அதே மாதிரி நாம சேஃப்டியாக கிரீம் மூலமாக நம்மளோட முகத்தை அளவுபட்ட பாதிப்பு வச்சிருந்தாங்க. விஷயம் நம்ம மேற்கூறி விஷம் மன்னர்கள் நம்ம சயின்ஸ் லேப்ல படிக்கிற ஆளுல விஷத்தை கையில படுத்த மாட்டோம். விஷம் கையில பார்த்தா நஞ்சு பாட்டு சொல்லி உடனே கழிஞ்சு தொட்டாங்க ரசித்தம்பாங்க. பென்சில் விஷத்தை அள்ளி பூசுறோம். விஷத்தை கிரீம்ல வடிவத்தில் வந்துருக்காங்க அள்ளி பூசுறோம். கடும் நஞ்சது விஷம்ங்கிறது கிட்னி ஆக டேஞ்சர். பாரமான ஒரு மூலம், பார உலோகம், அது கிட்னியை டேமேஜ் பண்ணும், கிட்னி ஃபெயிலியர் வரும். அதிகமாக பாவிக்கணும். நான் சொல்றேன்னா அடிக்கடி பாவிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிரீம் போடுறாங்க. டெய்லி வெளியே போகல கிரீம் போட்டு தான் போறேன். என்ன இருந்தா போல ஒரு நாள் போடுறீங்க, என்ன வாழ்க்கையில கல்யாண தாண்டிக்கு மட்டும் போட்டு கழிவுனா பரவாயில்லை, வெளியே ஸ்பெஷல் ஓடு அப்படி பாவிக்க ஒரு அளவு பரவாயில்லை. நாம அடிக்கடி பாவிக்கணும்னு சொன்னா நம்ம தோலை வந்து பரவாயில்லை போயிடுது. ஒரு பெரிய மற்ற இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் அழகுங்கிறது வந்து இந்த முகத்துல நிறத்துல அழகு. வைரமுக்கு அழகான பேச்சு, வைரமுக்கு கவிதை தெரியுமா அவனுக்கு? வைரமுக்கு கவிதைகள் கேட்கக்குள்ளே அவர் பேசக்குள்ளே அப்படியே நம்ம மறந்து அவரை ஃபேன்ஸ் கூட கட்டிட்டாங்க. குயில் கடும் கருப்பு குரல், குயில் குரல் தான் சொல்லுவோம் பாடலுக்கு. ஏன்னா குயில் அழகி குயில் குரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படி தானே இதெல்லாம் பொய்யானது. அப்ப இதுகளை பாவிச்சு இயற்கையா இருக்கிற பாதுகாப்பு தான் இந்த மெலடி இருக்கிற புரோட்டீன். நம்ம யூவி கதிர் சொன்னாங்க தானே, யூவி கதிர் வந்து நம்ம தோல்ல பாதிப்பு ஏற்படுத்தினா கேன்சர் வரும்.
அதை தடுக்கிற ஒரு படம் தான் இந்த மெலனின் படம். இந்த மெலனின் அழிக்கிறான் இந்த கிரீம் ஐட்டம் அழிக்கிற கெமிக்கல்ஸ். அதாவது நாங்க இதுல நாங்க இயன்ற அளவு கவிழ்ந்து நம்மளோட இளம் பிள்ளைகளுக்கும் அதிகமாக வாங்கி கொடுத்து வீட்டுகள் எல்லார வீட்டையும் சாமான் இருக்கும் கைக்குள்ள இருந்தா நடக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணும். ஒவ்வொரு ரொம்ப இறங்க கூட போட தண்ணி. அதாவது இந்த பாவனையை வந்து குறைச்சி ஆரோக்கியமா வாழ வேண்டும். விடைபெறுகின்றோம். நன்றி.